ஓம் ஆதிமா சிவசக்தி போற்றி. ஓம் ஓம் நமோ நாராயண. அனைவருக்கும் வணக்கம்ங்க. உங்கள் அனைவரையும் இந்த 326வது சிறப்பு பதிவு ஆடி மாதத்தின் தனிப்பெரும் சிறப்புகள், ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடு ஏன், முக்கிய புனித நாட்கள், பலன்கள் என்னும் சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன். நான் சித்தர் கீதா, மதுரையில் இருக்கிறேன். நான் 18 ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயிரக ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன். செய்வது அனைத்தும் அம்மன் தான். சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான். நான் அவர்களின் கருவியாவேன். எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மேலும் சகோதரர் திரு BK சரவணகுமார் அவர்களது சேனலில் என்னுடன் நிகழ்த்திய நேர்காணலிலும் இவை குறித்து தெளிவாக கூறியுள்ளேன். அதன் லிங்கானது டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. எனது தொலைபேசி எண் 0452420851 என்பதாகும். தேவைப்படுவோர் இதனையும் பார்த்து தொடர்பு கொள்ளலாம். குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன. இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம். ஆடி மாதம் என்பது தெய்வீக மாதமாக, குறிப்பாக அம்மன் வழிபாட்டிற்கு உகந்த மாதமாக கருதப்படுகிறது. ஆடிப்பட்டம் தேடி விதை என்பார்கள். விவசாயிகள் நெல் முதலான தானிய வகைகளை விதைக்க அது ஏற்ற தருணம் ஆகும். ஆடிக்காத்துக்கு அம்மியும் பறக்கும் என்பது பழமொழி. அது சமயம் காற்றில் பூக்களின் மகரந்தம் மூலம் பரவும் அலர்ஜி வியாதிகள், சளி, இருமல், ஆஸ்துமா, கிருமி தொற்று போன்றவையும் அதிகரிக்கும். அதே சமயம் கோவில்களில் கோலாகலமாக பல திருவிழாக்கள் கொண்டாடப்படும் தருணமாகவும் அது அமைந்துள்ளது. முதலில் ஆதி பராசக்தி அம்மன் அச்சமயம் அதிக வரம் அளிப்பவராகவும் வேண்டுதல்களை நிறைவேற்றுபவராகவும் அறியப்பட காரணமான கதையை பார்ப்போம். முன்னொரு காலம் ஆடி என்ற பெயர் கொண்ட அசுரன் பிரம்மாவை நோக்கி சற்றே வினோதமான ஆசை நிறைவேற கடும் தவம் புரிந்தான். அவன் வேண்டும் வரம் அளிக்க பிரயட்சமான பிரம்மாவிடம், ஐயனே, நாம் விரும்பும் உருவம் எதுவென்றாலும் எடுக்கவும், நான் நினைக்கும் இடங்களுக்கு உடனே செல்லவும் அருள் புரிய வேண்டும் என்றான். பிரம்மாவும் அவ்வாறே வரம் தந்து மறைந்தார். அவனுக்கு அப்போது கைலாயம் சென்று பார்வதி உருவம் எடுத்து சிவனருகில் அமர வேண்டும் என்ற ஆசை உண்டானது. அது பக்தியினால் உருவானது அல்ல, சிவனை ஏமாற்றி குதூகலிக்க வேண்டும் என்ற அசுர எண்ணத்தினால்தான். அழகே உருவான ஆடை ஆபரணங்களால் சிறப்புற அலங்கரிக்கப்பட்ட அன்னை பார்வதி உருவம் அவனுக்கு உற்சாகத்தை உருவாக்கியது. உடனே கைலைக்கு சென்ற அவன் அங்கே சிவபெருமான் புலித்தோல் மேல் அமர்ந்திருந்ததை கண்டான். உடனே நளினமாக நடந்து சென்று அவர் அருகே அமர முற்பட்டான். அனைத்தும் அறிந்த சிவபெருமானோ ஆடியின் இச்செயலை கண்டு அதீத கோபம் கொண்டார். கண நேரத்தில் அவர் நெற்றிக்கண்ணில் இருந்து புறப்பட்ட தீப்பொறியில் ஆடி சாம்பலாகி போனான். அதே சமயம் அன்னை பார்வதியும் அங்கு வந்தார்கள். கருணை வடிவான தாயுள்ளம் கொண்ட அவர்கள் அசுரனுக்கு நேர்ந்த நிலை கண்டு மனம் வருந்தினார்கள். இறைவன் முன் சென்று, ஐயனே, அறியாமையால் இந்த அசுரன் செய்த செயலை மன்னித்து அருள்வீராக. புனிதமே உருவான என் உடலை தெரிந்தோ தெரியாமலோ இவன் எடுத்து விட்டான். ஆகவே மாதங்களில் ஒரு மாதத்துக்கு ஆடி என்ற இவன் பெயர் சூட்டப்பட வேண்டும். அம்மாதத்தில் எனது திவ்ய சக்திகள் பன்மடங்கு அதிகரித்து என்னை நாடி வரும் பக்தர்களின் குறை தீர்த்து அருள அனுக்கிரகம் புரிய வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டார்கள். கருணை கடலான சிவபெருமானும், தேவி, நடந்தது நன்மைக்கே, உன் விருப்பம் நிறைவேறும் என்று ஆசி கூறி அருளினார். ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி ஆகிய அனைத்துமே வெகு சிறப்பாக அனைத்து மாதங்களையும் விட அம்மனுக்கு மிகவும் உகந்த நாட்களாக கொண்டாடப் பெறுகின்றன. பக்தர்கள் தங்களை தீய சக்திகள் அண்டாமல் பாதுகாக்க அம்மனுக்கு பொங்கல் வைப்பார்கள், கூழ் காய்ச்சி ஊற்றுவார்கள். ஆடிக்கூழ் என்பது மிகச் சுவையான அமிர்தம் போன்ற உணவாகும். மாரியம்மனுக்கு பண்டை காலம் தொட்டு கூழ் காய்ச்சி ஊற்றுவது வழக்கம். அப்போது மாரி போல் மழை கிடைக்கும் என்பார்கள். நேர்த்திக் கடன்களையும்
அன்று நிறைவேற்றுவார்கள். அங்க பிரதட்சணம் செய்தல், அக்னி சட்டி எடுத்தல், மாவிளக்கு போடுதல் என பல வேண்டுதல்கள் சிறப்பாக நடத்தப்பெறும். மாவிளக்குக்கு பச்சரிசி மாவில் இளநீர், சுக்கு, ஏலக்காய், வெல்லப்பாகு போன்றவை போட்டு பிசைந்து மாவிளக்கு செய்து அதில் நெய்யோ எண்ணெயோ ஊற்றி விளக்கையே அம்மனாக நினைத்து ஏற்றுவார்கள். முளைப்பாரி எடுத்தலும் மிகவும் விசேஷமான ஒன்றாகும். ஆடி தொடங்குவதற்கு 1 மாதம் முன்னரே முளைப்பாரி செய்பவர்கள் விரதம் இருந்து தொட்டியில் தகுந்த மண், நீர் ஊற்றி நவதானியங்களை போட்டு நிழலில் வளர்ப்பார்கள். அதை எடுக்கும் பெண்கள் உடல் சுத்தம் மனசுத்தத்துடன் நோன்பு கயிறு கட்டி நோன்பு இருப்பார்கள். 1.5 முதல் 2 அடி வரை வளர்ந்த இளம் பச்சை நிற பயிர்களை அம்மனுக்கு காணிக்கையாக பெரும்பாலும் ஒரே மாதிரியான புடவை எடுத்து மேளதாளங்கள் முழங்க வரிசையாக எடுத்து வருவார்கள். பார்க்கவே மிகவும் அழகாக இருக்கும். கன்னிப்பெண்கள் தகுந்த வரன் வேண்டி மங்கள மஞ்சள் நீர் ஊற்றி அம்மனை நீராட்டுவார்கள். மாரியம்மன், காளியம்மன், துர்க்கை போன்ற அம்மனின் அவதார தெய்வங்கள் கோவில்களில் இவை வெகு விமரிசையாக நடத்தப்பெறும். 1000 நாமங்கள் 1000 கண்கள் கொண்ட தேவி அல்லவா இந்த தாய். அன்னை மகாலட்சுமிக்கும் பெருமாள் கோவில்களில் விசேட பூஜைகள் நடத்தப்பெறும். அடுத்து பிற விசேட வைபவங்களுக்கு வருவோம். ஆடி தபசு என்பது சங்கரன் கோவிலில் நடத்தப்பெறும் பெருவிழா ஆகும். ஜூலை மாதம் 29ஆம் தேதி ஆடி 13ஆம் நாள் புதன்கிழமையன்று இந்த விழா இவ்வாண்டு நடத்தப்பெற்றுள்ளது. இதற்கும் ஒரு கதை உண்டு. சங்கர், பதுமன் என்ற 2 நாகலோகத்தை சேர்ந்த நாகர்கள் சிவன் பெரியவரா விஷ்ணு பெரியவரா என்று தங்களுக்குள் சண்டையிட்டு இதற்கு தகுந்த தீர்ப்பு கூறுமாறு அன்னை பார்வதியிடம் வேண்டினர். அது குறித்து உலகுக்கு தெரிவிக்க சிவ ஆணைப்படி அம்மன் பொதிகை மலையில் உள்ள புன்னை வனத்தில் ஊசி முனையில் அருந்தவம் செய்தார். அப்போது அரியும் அரணும் ஒருங்கே இணைந்து சங்கர நாராயணராக ஒரே உருவில் அங்கு காட்சி கொடுத்தனர். அரியும் அரணும் ஒன்று, அறியாதவன் வாயில மண்ணு என்று சும்மாவா சொன்னார்கள்? சங்கர நாராயணரின் சிவனுக்குரிய வலது பாகத்தில் தலையில் கங்கை, பிரேனிலா, அக்னி, ஜடாமுடியுடன் கையில் மழு, மார்பில் ருத்ராட்சம், இடுப்பில் புலித்தோலுடன் காட்சியளிக்க, இடது பாகத்தில் மகாவிஷ்ணு நவமணி கிரீடம் தரித்து கையில் சங்கு, மார்பில் துளசி மாலை, லட்சுமி மாலைகளுடன் காட்சி தந்து சங்கன் பதுமனின் அறியாமையை போக்கினார்கள். இந்நிகழ்வுக்கு சாட்சியாக சங்கன் வலதுபுற திருவாசியில் நாக வடிவில் சிவனுக்கு குடைபிடிக்க, இடதுபுறம் பதுமன் நாக வடிவில் மகாவிஷ்ணுவுக்கு குடை பிடிக்கிறான். சங்கரன் கோவில் சங்கர நாராயணருக்கு காலையில் நடைபெறும் பூஜையில் துளசி தீர்த்தமும், பகல், மாலை மற்றும் இரவு நேர பூஜைகளில் திருநீரும் பிரசாதமாக வழங்கப்படுகின்றன. வில்வம், துளசி இரண்டுமே திருமேனியில் சாற்றப்படுகின்றன. மூலவருக்கு அபிஷேகம் கிடையாது. சந்திர மௌலீஸ்வரராக ஸ்படிக லிங்கமாக வெள்ளிப்பேழையில் உள்ள உற்சவருக்கே சிவராத்திரி மற்றும் ஏகாதேசி நாட்களில் அபிஷேகங்கள் நடைபெறும். ஆடி தபசு நாளில் இந்த உற்சவரே அம்பாள் கோமதி அம்மனுக்கு சங்கர நாராயணராக காட்சி தருகிறார். 12 நாட்கள் நடைபெறும் இந்த மகத்தான விழாவில் ஆடி மாத பௌர்ணமி அன்று உத்திராட நட்சத்திரத்தில் அம்மன் ஒற்றைக்கால் தபசு கோலம், பின்னர் சங்கரனாக பிரிந்த மணாலனை மணக்கும் மணக்கோலம் அனைத்தையும் நாம் தரிசிக்கலாம். முப்பெரும் தெய்வங்கள் இணைந்து பக்தர்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றும் அதிசக்தி வாய்ந்த சிறப்பு திருத்தலம் இது. ஆலய வடக்கு பிரகாரத்தில் உள்ள சொர்க்கவாசலானது வைகுண்ட ஏகாதேசி அன்று திறக்கப்படும். அடுத்த திருவிழா ஆடிப்பெருக்கு ஆகும். அது ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று வருகிறது. இது ஆடி மாதம் 18ஆம் நாள் கொண்டாடப்பெறும் நீருக்கு நன்றி செலுத்தும் விழா ஆகும். நீர்நிலைகளான ஆறுகள், ஏரிகள், குளங்கள் அனைத்திலும் உயிர்வாழ ஆதாரமான நீருக்கு நன்றி செலுத்தும் உகந்த நன்னாள் இதுவாகும். இன்று செய்யும் நல்ல காரியங்கள் அனைத்தும் பன்மடங்காக பெருகி நல்ல பயன்களை தரும்.
விவசாயிகள் நல்ல மழை வளமான விளைச்சல் கிடைக்கவும், மக்கள் குடும்ப நலன் செழிப்பு ஆரோக்கியம் பெருகவும் இறைவனை நீர்நிலைகளுக்கு சென்று வழிபடுகின்றனர். கலசம் வைத்து மஞ்சள் குங்குமம் பூ பழம் தேங்காய் வெற்றிலைப்பாக்கு படைப்பார்கள். பல வகை கலவை சாதங்கள் எலுமிச்சை புளியோதரை தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் போன்றவை செய்து படையிலிட்டு பின் நெய் அல்லது எண்ணெய் ஊற்றிய அகல் விளக்குகளை நீர்நிலைகளில் மிதக்கவிட்டு பிரார்த்தனை செய்வார்கள். அடுத்த விசேடமான முருகப்பெருமானுக்கு உகந்த ஆடி கிருத்திகை ஆகஸ்ட் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது. முருகப்பெருமானை வளர்த்த 6 கார்த்திகை பெண்களுக்கு இது நன்றி தெரிவிக்கும் நாள். பக்தர்கள் விரதம் இருந்து காவடி பால்குடம் எடுத்து நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுவார்கள். தடைகள் நீங்கி காரிய வெற்றி மன அமைதி தைரியம் குடும்பத்தில் ஒற்றுமை செழிப்பு ஆரோக்கியம் குழந்தை பேறு தொழில் முன்னேற்றம் என பல நற்காரியங்களுக்கான வேண்டுதல்களை முருகப்பெருமான் தன் பக்தர்களுக்கு நிறைவேற்றி வைக்கும் நாள் இது. அடுத்து மிக விசேடமானது ஆடி அமாவாசை ஆகும். இது ஆகஸ்ட் 12ஆம் தேதி புதன்கிழமையன்று வருகிறது. மற்ற அமாவாசைகளை விட இந்த அமாவாசை சிறப்பாக கூறப்படுவதன் காரணம் இது தட்சிணாயனம் துவங்கும் காலம், அதாவது தேவர்களுக்கு இரவு பொழுது துவங்கும் காலம் ஆகும். இந்த காலம் நம் முன்னோர்கள் அதாவது பித்ருக்கள் வழிபாட்டிற்கு உகந்ததாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இக்காலத்தில் கடல் ஆறு புனித தீர்த்தங்களில் நீராடி முன்னோர் வழிபாடு செய்வது அவசியமான ஒன்றாகும். அதனால்தான் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி திருவையாறு போன்ற புனித தலங்களில் ஆயிரக்கணக்கானோர் கூடி நீராடி பின் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் திதி பிண்டதானம் செய்து அவர்கள் நல்லாசிகளை பெறுகிறார்கள். எள் தர்ப்பை நீர் கொண்டு பித்ரு தர்ப்பணம் செய்யப்படுகிறது. கோவில்களில் முன்னோர்களின் நலனுக்காக சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெறுகின்றன. அன்று ஏழை எளியோருக்கு அன்னதானம் ஆடைதானம் செய்வது புண்ணியம் ஆகும். பித்ருக்கள் தோஷம் அதிகம் உள்ளவர்கள் வீட்டில் சண்டை சச்சரவு நோய்கள் வறுமை என பல தீய விஷயங்கள் பீடித்து வாட்டும். ஆகவே அவர்கள் முன்னோர்கள் ஆசி பெற இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுதல் அவசியம் ஆகும். அமாவாசை என்பது சூரியனும் சந்திரனும் சேரும் நாள் ஆகும். அன்று நற்கதி அடையாத பித்ருக்கள் பசி மற்றும் தாகத்தால் துன்புற்று தம் இருப்பிடம் விட்டு கையேந்தி நம்மிடம் வருவர். நீர்நிலைகளுக்கு செல்ல இயலாதவர்களில் வசதியானவர்கள் ஐயர் வைத்து மற்றையோர் வீடுகளிலேயே இறந்தவர்களுக்கு பிடித்தது நைவேத்தியம் செய்து அல்லது வடை பணியாரமாவது செய்து பின் வெளியே காக்கைக்கு வைக்க வேண்டும். தற்சமயம் காகங்களை முன்பு போல் காண்பதே வெகு அரிதான விஷயமாகிவிட்டதால் முன்னோர்களை காக வடிவில் காண்பதென்பது அரிதான காரியமாகி விட்டது. அப்போது மனதால் பிரார்த்தித்து கொண்டாலே அது போதுமானது. அடுத்து மிக விசேடமானது ஆடிப்பூரம் ஆகும். அது வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 14ஆம் நாள் வருகிறது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆடிப்பூரத்தில் துளசி மாடத்தின் அருகில் பூமாதேவியான ஆண்டாள் அவதரித்த திருநாள் அது. ஆகவே ஸ்ரீவில்லிபுத்தூரில் வெகு விமர்சையாக பிரம்மோற்சவம் பல நாட்கள் கொண்டாடப்பெறும். ஆண்டாளின் திருப்பாவை சிறப்பாக பாடப்பெறும். ஆண்டாள் ரங்கமன்னாருடன் இங்கும் திருவரங்கத்திலும் திருமண கோலத்தில் சிறப்பாக அருள் பாலிக்கிறார். திருமண தடை நீங்க குடும்ப ஒற்றுமை செல்வ வளம் சந்தான பாக்கியம் இறைபக்தி ஆகியவை பெருக அன்று ஆண்டாளை வேண்டிக் கொள்ள வேண்டும். அன்று அனைத்து அம்மன் கோவில்களிலும் சிறப்பாக அம்மனுக்கு வளைகாப்பு சீமந்த விழா நடத்தப்பெறும். நெல்லை காந்தியம்மன் ஆடிப்பூர வளைகாப்பு வைபவம் தமிழ்நாட்டில் மிகவும் பிரசித்தி பெற்ற அம்மன் திருவிழா ஆகும். அண்டத்தையே கட்டி காக்கும் அகிலாண்டேஸ்வரிக்கு தைலக்காப்பு செய்து தலைவாரி பூச்சூடி அலங்காரம் செய்து நேர்த்திக்கடனாக பெண்கள் கொண்டு வந்து தரும் வளையல்கள் அணிவிக்க பெறும். தட்டுக்களில் சீமந்த சீர் என்று பலகாரங்கள் பூக்கள் பழங்கள் கொண்டு வந்து வைப்பார்கள். பூஜை முடிந்த பின் அனைத்து பெண்களுக்கும் வளையல் பிரசாதம் கிடைக்கும். குழந்தை பேறு சுகப்பிரசவம் என பல சொந்த காரியங்களுக்காக மக்கள் வேண்டிக் கொண்டாலும்
உலகாளும் அன்னை அவர்களை தங்கள் குழந்தைகளாக பாவித்து வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கிறார்கள். மொத்தத்தில் ஆடி மாதம் என்பது தெய்வ ஆளுமை மிக்க மேன்மை மிகுந்த மாதம் ஆகும். ஆன்மீக விழிப்புணர்வு ஆடி, அன்னை ஆதிபராசக்தியின் கருணை மழை பொழியும் ஆடி. வாழ்க, அன்னையின் அருள் ஓங்குக. இப்பதிவை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புபவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண் 0452420851 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம். கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம். இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.